ஏன்னா காடு அப்படின்னு சொன்னா வெறும் இந்த நாவலுடைய மைய சரடே அதுதான். காடுன்னு சொன்னா வெறும் மரங்கள் மட்டும் இல்ல, காடுன்னு சொன்னா வெறும் மலைகள் மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து அது எல்லாமே சேர்ந்ததுதான் காடு, எல்லாமே சேர்ந்ததுதான் மலை. அப்ப பல்லுயிர் சூழல் மண்டலமா வந்து இருக்குது இந்த ஆனைமலை அப்படிங்கிறது ஒரு பல்லுயிர் சூழல் மண்டலம். அப்ப அந்த சூழல் மண்டலத்துல இருந்து நீங்க ஒரு ஒரு அங்கத்தை வந்து நீங்க வெட்டி எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு சங்கிலியில ஒரு பகுதி எடுத்துட்டீங்கன்னா உணவு சங்கிலியில ஒண்ணு வந்து காணாம போயிடும். இப்ப எங்க ஊர் பக்கம் தெரியும், தோழருக்கும் தெரியும். அதே மாதிரி நான் திருவாரூர்லயும் ஒரு 7.5 வருஷம் இருந்தேன். நான் திருவாரூர்ல 2016 வந்ததுக்கும் இப்ப 2024 பாக்குற திருவாரூருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஏன்னா மயில்களுடைய பெருக்கம் வந்து அதிகமாயிருச்சு. இப்ப பொள்ளாச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் முதல் கொண்டு ஒரு சின்ன சின்ன காடுகள் எங்கெங்கெல்லாம் வந்து புன்செய் வேளாண்மை செய்யறாங்களோ அங்க எல்லாமே வந்து மயில் பரவிடுச்சு. இன்னைக்கு பன்றிகள் வந்து பரவிடுச்சு. இப்ப அதை தாண்டி திருவாரூர் பக்கம் வரைக்கும் ஒரு டெல்டா பகுதிக்கு மயிலுக்கும் இன்னும் சம்மந்தம். குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு பறவை வரலாற்றுல 2000 ஆண்டுகள் கடந்து நம்ம இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல பார்த்த ஒரு மயிலினுடைய பெருக்கம் வண்டல் பகுதிக்கு வந்திருக்குது, மருது நிலத்துக்கு வந்திருக்குதுன்னா வரலாற்றுல எவ்வளவு ஒரு பெரிய சங்கிலியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா மயில்களை வேட்டையாடக்கூடிய ஏதோ ஒரு ஒரு விலங்கினம் ஒண்ணு வந்து இல்லாம போயிடுச்சு. குள்ளநெறிகள் வந்து இல்லாம போயிடுச்சு. குள்ளநெறிகளினுடைய பெருக்கத்தை கெடுத்தது என்னன்னா புதர்கள் அழிக்கிறது, அப்போ தார் சாலைகள் அமைக்கிறது, அப்புறம் கட்டடங்கள் கட்டுறது, இந்த மாதிரி அப்புறம் தோப்புகளை உருவாக்குறது. நீங்க பொள்ளாச்சி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க மேட்டு நில பகுதி, மேட்டு நிலம் எல்லாமே தான் அங்கெல்லாம் இருந்தது. ஆனா அங்க எல்லாம் முழுக்க ஆழ்துளை கிணறுகளா அமைத்து சூழலை சீர்கெடுத்து அந்த மண்ணுக்கு பொருத்தமே இல்லாத தென்னை வந்து விளைவிச்சு முழுக்க அங்க குள்ளநெறிகளுடைய பெருக்கத்தை குலைச்சாச்சு. அப்ப மயில்கள் அங்க பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கெங்க எல்லாம் உணவு தேடி அதெல்லாம் வந்து போய்கொண்டே இருக்கு. அப்போ ஒரு உணவு சங்கிலியில ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துனதை வந்து நம்ம இன்னைக்கு கவனத்துல கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு இதாக இந்த ஆனைமலை நாவல் வந்து இருக்குது, நம்ம பார்க்கலாம்.